வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. ஆண்டவரும் உங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்த ஆராதனை கடந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கற்றுக்காமே ஆசிரியப்பாராக. டேனியல் ஜெபசிங் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கற்றுக்காமே ஆசிரியப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் பற்றி நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுக்காமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நம்முடைய மகிமை தேவ மகிமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உங்களுடைய நாமம் மாத்திரம் இந்த அப்பாவை சோதரிக்கிற அந்த ஒழிக்கத்தின் மூலமாய் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கற்று பேசும், ஒவ்வொருவரோடு கற்று இடைபடுங்க. அப்பாவுடைய சென்னாய் மகிமை அளவிலான ஜனங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவின் ஆத்மாவில் சங்கத்திலும் விடுதலை பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தூய் ஆவியானவர் அனுக்கிரமப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாத வார்த்தைப்படி செய்யும் வேலையில் தூது வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற மாட்டவரை சோதரிக்கிறோம். சோதரிக்கிற பாடல் ஆராதனை ஒரு சிக்கலுடைய கரை கூட இருக்கிறாங்க. முதல் முடிவுரை நீங்களே ஆண்டு வழி நடத்துங்க. உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி நம் தெய்வாதியை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடலுக்கு சொல்லி 456 பாடல் 456 கர்த்தர் புதிய மாதத்தை காண செய்திருக்கிற நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. இந்த பாடலை யாரோ உற்சாகமாய் கரங்களை கட்டி பாடுவோம். நன்றி
256வது பாடலை பாடல் 256வது பாடல். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைவரையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமம் என்று பாடலை 256 பாடலாம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடுவர் அவரே அல்பாவும் உண்மையாவுமாய் இருக்கிறவர். எல்லா துதி கணத்துக்கும் பாத்திரமாக வருகிறே. அவருக்கு உள்ள ஆராதனைகளை நாம் யாரும் இணைந்து நம்முடைய ஆராதனை சோஸ்திரங்களிலே துதிகளிலே கொடுப்போமா? அந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடுவரை எல்லா உற்சாகமாய் கரைகளை பற்றி பாடி என ஆராதிக்கணும் இந்த காலையில். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும்
ஒருவேளை நீங்க ஒரு மோசமான சூழ்நிலைகளை வழியா கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை யார்கிட்டையுமே சொல்ல முடியல, ரொம்ப கடினமா இருக்கு, என்னால் இதை தாங்க முடியலன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை காட்டிலுமே கர்த்தர் பெரியவர், என் தேவன் பெரியவர். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தேவன் மிகவும் பெரியவர். இந்த வானத்தின் பூமியும் இந்த அண்ட சராசரங்களும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் பெரிய தேவன். பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர்
நன்றி சொல்வேன். என்னையும் மறவாத நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வானத்தை பூமி மண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கின எங்கள் சர்வ வல்லமை தேவனே, உடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் சுடிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகிறோம். வழிபடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு கழுதையை கொண்டு பேசின தெய்வம் அடியாரை கொண்டு ஜனங்களோடு பேசுகிற அடியாருக்கு நாவலே நீர் வைத்திருக்கிற வேறு பெற்ற நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஆத்மீகமாயிராதபடி ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவை அனுக்கிறவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும் பொழுதே சுகம் பெறட்டும். வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அபிஷேகனான நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தையின் வல்லடிகள் வல்லமைகள் எல்லா சத்துருடைய கிரிகளை அழித்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தின் வெற்றி கொண்டு வரும்படியாக நீங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை சோதரிக்கிற நாமும் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்பக்கூடியாக செபிக்கிறோம். காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் மூலத்தில் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாய் ஒரு சில ஆயத்தங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். போருக்கு பயன்படுத்துகிற, யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற குதிரையை பலவிதமாக பயிற்சி கொடுப்பார்கள். வீடுகளில் வளர்க்கிற குதிரைகள், அது மாத்திரமல்ல வண்டி இழுக்குவதற்கு குதிரை வண்டிக்கு இருக்கிற குதிரைகள், யுத்தத்திற்கென்று பயன்படுத்துகிற குதிரைகள், பெரிய ஐஸ்வர்யவான்கள் ராஜாக்கள் பயன்படுத்துகிற குதிரைகள், இப்படி பலவிதமான குதிரைகள் இருந்தாலும் எல்லா குதிரைகளை காட்டிலும் இந்த யுத்த குதிரைகளுக்கு அநேக விசேஷமான பயிற்சிகளை கொடுப்பார்களாம். மற்ற குதிரைகள் நெய்ந்து விட்டு நன்றாக படுத்து கிடந்து அசைப்படும். ஆனால் யுத்த குதிரைகளை அதிகமாக பகல் வேளையில் அதை படுக்க விடாதபடி சகதி நிறைந்த இடத்துல அதை நிறுத்தி வைப்பார்களாம். நிறைய தண்ணீரிலே இறக்கிவிட்டு அதை நீச்சல் அடிக்க வைப்பார்களாம். அந்த பலவிதமான பயிற்சிகளை அந்த யுத்தத்திற்கு அவர்கள் அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்து அது ஒரு குறிப்பிட்ட நாளில் யுத்தத்திலே அது கலந்து கொள்ளும் போது அது பலவிதமான சத்தத்திற்கு அது பயப்படாமல் தைரியமாய் அது அந்த குதிரை வீரனோடு சேர்ந்து செயல்படக்கூடியதாய் காணப்படும். மற்றபடி வீடுகளில் வளர்க்கிற குதிரைகள் ஒரு பட்டாசு சத்தத்தையும் ஒரு இறைச்சலையும் கேட்டால் அது களையக்கூடியதாய் காணப்படும், மிரளக்கூடியதாய் காணப்படும். ஆனால் இந்த யுத்த குதிரை அது ஜெயத்திற்கு, வெற்றிக்கு அடையாளமாய் அது ஜெயத்தை பெறக்கூடியதாய் அவைகள் காணப்படும். அதுபோல தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் இந்த மாதத்திலே ஜெயத்தை சுதந்திரிக்கும்படியாய் சில ஆயத்தங்களை கர்த்தர் செய்ய, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே சில காரியங்களை கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். அவரிடத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாபெரும் வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதற்கென்று ஆயத்தமாக்குகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த மேன்மையை மற்றவர்களுக்கு பறைசாட்டும்படியாய், கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் கர்த்தர் உங்களை என்னை ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல் ஒரு வசனம் சொல்லப்பட்டது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். எப்பொழுது வெற்றி சிறக்கப்படுகிற தேவன், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவன். இதை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் நிச்சயமாய் இந்த நாளிலிருந்து வெற்றியின் மேல் வெற்றி அடைய போகிறீர்கள். அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. உங்களை என்னை தேவன் கிறிஸ்துவின் அறிவுகிற, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படியாய், ஜீவ வாசனையை வெளிப்படுத்தும்படியாய் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது நம்முடைய சுய முயற்சினால் வருகிறது ஒன்று அல்ல. தேவனே தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். நம்முடைய தேவன், அவர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையாய் அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையிலும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு அதிகமாய் பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்தவ ஜீவியத்துல வெற்றி பெற்ற பின்பு கர்த்தரை துதிக்கிறது ஒரு அனுபவம், வெற்றி பெறுவதற்காகவே கர்த்தரை துதிப்பது இன்னொரு அனுபவம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி என்று சொன்னால், இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு அவர்கள் பெரிதாக ஒன்றும் துதிக்கவில்லை, கர்த்தரை ஆராதிக்கவில்லை. மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். மோசே தேவனை நோக்கி கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், கையில் இருக்கிற கோலை ஜனங்களுக்கு நேராய் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நீட்டு என்று சொன்னார். அவன் மோசே நீட்டின பொழுது அந்த சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் இரண்டாக பிளந்து விட்டார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுது வெற்றி பாட்டை பாடினார்கள் என்று சொன்னால், சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு, யாத்திராகமம் 15:21 வாசிக்கும் பொழுது மிரியாம் தம்புரை எடுத்துக்கொண்டு அநேக ஸ்திரீகளும் அவர்கள் பாடினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி அவர் சிறந்தார். மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஏன் என்று சொன்னால், இந்த பார்வோனுக்கு முன்பதாக, இந்த எகிப்தின் யுத்த வீரர்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் புலம்பி தவித்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சொன்ன காரியம், நாங்க எகிப்திலே செத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், இப்போ இந்த பார்வோன் கையில நாங்கள் சிக்கி தவிக்கிறோமே என்று முறையிட்ட பொழுது தேவனுடைய மனுஷனாகி மோசே தேவனை நோக்கி அவன் விண்ணப்பப்படுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து விட்டார். கர்த்தர் சொன்னார், நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய வேலைக்காய், அவருடைய காரியங்களுக்காய், அவர் செயல்படுவதற்காய் ஜெபத்திலே காத்திருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எகிப்தியனை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டி கொல்லவில்லை. ஒரு
அறிவிக்கவில்லை. ஆனால் மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் அரண்மனையில் இருக்கும் பொழுது வாக்கு வல்லவனாய் இருந்தான். சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவனாய் காணப்பட்டான். பல யுத்த பயிற்சிகளை பெற்ற மனுஷனாய் அவன் காணப்பட்டான். ஒரு நாளிலே இஸ்ரவேலருக்கு ஒரு எகிப்தியனுக்கும் சண்டை நடந்த பொழுது இஸ்ரவேலருக்கு ஆர்வமாய் இருந்த அந்த எகிப்தியனை கொன்று அவன் மண்ணிலே புதைக்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த செய்தி பார்வோன் கேட்டின பொழுது பார்வோனுக்கு பயந்து அவன் ஓடி போகிறவனாக காணப்பட்டான். அவனுடைய நம்பிக்கை தன்னுடைய மாம்சத்தின் மேலே நம்பிக்கை இருந்தது, தன்னுடைய சரீர பலத்தின் மேல் நம்பிக்கை இருந்தது, தன்னுடைய வாக்கு வல்லமையின் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் என்னை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார் என்று அவன் நம்பினான், விசுவாசித்தான், அவன் செயல்பட்டான். ஆனால் அந்த இடத்திலே நிற்க முடியவில்லை. கிறிஸ்துவ ஜீவியத்திலும் மாம்சத்திலே நீங்கள் நிற்பீர்களானால் நீங்கள் தோற்று போவீர்கள். மாம்ச சிந்தை அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய். அல்லேலூயா. மாம்சத்திலே நாம் யுத்தம் செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நம்முடைய எதிராளியாகிய பிசாசை மாம்சத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நிறைந்திருக்கும் பொழுது, இயேசுவோட கூட இணைந்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி உண்டு பண்ணுகிற சத்துருடைய வல்லமைகளை நாம் ஜெயிக்க முடியும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்திலே போராடின மோசே தோற்று போனான். ஆனால் 40 ஆண்டுகள் அந்த பார்வோனுக்கு பயந்து வனாந்தரங்களிலே அவன் அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டு எத்திரோ என்கிற அவனுடைய மாமனிடத்தில் போய் சேர்கிறான். அங்கே திருமணமாகிறது. அங்கே 40 ஆண்டுகள் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாளிலே ஓரை பருவத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உச்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற வேளையில், மோசே மோசே ஒரு கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ கழட்டி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொன்னார். கர்த்தர் அவனோட கூட பேசினார். இந்த ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். அவருடைய பெருமூச்சு என்னுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டினது. என் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்க முடியாது, நான் உன்னை அனுப்புவேன். எகிப்தில் இருக்கும் பொழுது அவன் சொன்னான், வாக்கு வல்லவன், சகல சாஸ்திரங்களை கற்று தேறினவன். இப்பொழுது 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அந்த அரண்மனை எல்லாம் மறந்து கர்த்தர் அவனுக்கு சரியான பயிற்சி கொடுத்து அவன் சொல்றான், நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆண்டவரே, நீ வேற யாரையாக நீர் அனுப்பும் என்று சொல்கிறார். கர்த்தர் மறுபடியும் அவனோட பேசி அவனுக்கு வாக்கு வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வேன் என்று சொல்லி அவனுடைய கையில் இருக்கிற கோலை அதே போல கீழே போட சொன்னார். அது சர்ப்பமாக மாறினது. அவனுடைய கையை அவனுடைய வஸ்திரத்துக்கு போட சொன்னார். அது உறைந்த பணியை போல வெண்மையாக மாறினது. மறுபடியும் எடுத்த பொழுது சாதாரண கையை போல மாறினது. இப்படி அநேக காரியங்களை சொல்லி நான் ஒண்ணு இல்லை என்று சொல்லுகிற வேளையில கர்த்தர் அவனை உயர்த்தினார். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பார்வனுக்கு பயந்தானோ அதே பார்வனுக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு சொல்கிறான், என் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு. அல்லேலூயா. நீங்கள் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறதா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை நிறைந்தவர்களாக காணப்படுகிறீர்களா? மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறார்களோ, தேவனை அறிகிற அறிவின் வாசனை வாஞ்சிக்கிறார்களோ, கர்த்தருடைய வாஞ்சியின் மேலே வார்த்தையின் மேலே வாஞ்சியோடு காணப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறதே. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்த தெய்வம். மோசே கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார்.
அவன் என்னைக்கு தான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறானோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்பதாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவன். பரிசுத்தமா பல்ல கடிச்சுலாம் வாழ முடியாது. உன்னுடைய சுய முயற்சினாலே பரிசுத்தமா வாழ முடியாது. அநேகர் பரிசுத்த ஜீவியத்துல ஆலயத்தில் இருக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது நன்றாக இருக்கிறார்கள். உலகத்திற்குள்ளே போகும் பொழுது பலவிதமான காரியங்களை அகப்பட்டு சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அநேக மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் வேலை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னால் நடக்க முடியல, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல, என்னுடைய அன்பினாலே நிரப்பும், உடைய ஆவினாலே நிரப்பும் என்று சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய ஆவினாலே நிரப்பி உங்களை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். எப்பொழுது நான் ஒண்ணுமில்லை என்று எப்பொழுது சொன்னானோ அப்பொழுது கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவன் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் மாம்ச சிந்தை மரணம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் நம்மை அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. கலாத்தியர் 2-5 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பாராய் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தனை மண்டலங்கள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய வார்த்தைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? பிரசங்கி புஸ்தகத்திலே 5 அதிகாரம் 6 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. பிரசங்கி புஸ்தகத்திலே 5 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசையினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அல்லேலூயா. இங்கே மாம்ச பாவத்துக்கு உட்படுத்துகிறதற்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சில கிருபைகள் கிடைத்த உடனே கொஞ்சம் ஜெபிக்க கிருபை கிடைச்சிருந்தா, பாட கிருபை கிடைச்சிருந்தா, அல்லது கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைகளை கூட சொல்லி கிருபை கிடைச்சுன்னா, ஒரு 4 பேர் நம்மளை புகழ்ந்த உடனே நமக்கு பெருமை வந்துடுது. நல்ல இசைக்கருவிகள் வாசிக்க கிருபை கிடைச்சிட்டுனா, கொஞ்சம் அந்த தேறிட்டோம்னா ஒரு பெருமை வந்துடுது. நான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிசினஸ்ல வெற்றி பெற்றீங்களா? படிப்புல வெற்றி பெற்றீங்களா? மற்றவர்களை காட்டிலும் திறமைகள் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய மாம்ச பலத்தை உயர்த்தை நம்புகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து நகைப்பார். தேவன் ஒரு மனுஷனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனால் ஒன்ற முடியாது, ஒருத்தரும் செயல்பட முடியாது. யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறார்களோ அவர்களை உயர்த்துகிற தேவன். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடக்கூடாதே. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். மனுஷனுடைய புகழ்ச்சி உங்களுக்கு கண்ணியை உண்டாக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்க ஞானம் இருக்குதா? தொழில் செய்ய ஞானம் இருக்கிறதா? அல்லது ஊழியம் செய்ய சில கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரா? உதவிக்காரராக இருக்கிற சில கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கனத்தை செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்தில் கர்த்தர் செய்த பெரிய பெரிய அற்புதங்களிலே நாங்கள் பார்க்கும்போது அதற்கான அந்த பெரிய பிரத்யட்சமாக மாச கணக்கில் உபவாசத்தை ஜெபித்ததெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண வீட்டு கூட்டம். அதில் 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மண்ணெண்ணெய் விளக்கில் 2-3
லைட்டை கொடுத்து வச்சு அதில் ப்ரேயர் நினைச்சு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அந்த கூட்டங்களில் பிரசங்கித்து தன்னுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து முடித்து ஜெபிக்கும் பொழுது கணவன் மனைவியாய் 2 பேர் வந்தார்கள். அவர்களுக்காய் ஜெபித்த பொழுது அதில் பல ஆண்டுகள் கண் தெரியாமல் இருந்த ஒரு சகோதரனுடைய கண்களை கத்த திறந்தார். அந்த அம்மா ஜெபிச்சு முடிச்ச உடனே, ஐயா வாங்க கையை பிடிச்சிட்டீங்க எழுதுங்கன்னு சொன்ன உடனே நான் ஜெபிச்சு வேகமாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் அவருடைய கண்களை கத்த திறந்தார். இப்பொழுது அந்த ஐயா ஊழியக்காரர் ஜெபித்த பொழுது கத்தனுடைய கண்களை திறந்தார் என்று சொன்னாங்க. அந்த கண்கள் திறக்கப்படுவதற்கு நான் ஒன்றுமே செய்யலை. அந்த கண்கள் திறக்கப்படுவதற்கு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற சர்வவல்லமை தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டு தலையில முன்கூடி சுத்தம் தவறாய் கடைசி சுட்டுதவரை அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த உயிர்த்தலின் வல்லமை அந்த நாளிலே கடந்து சென்றது. என்னுடைய சுய பலத்தினால சக்தியினால பலத்தினால ஒன்றவில்லை. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. எத்தனையோ அற்புதங்களை கத்த செய்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நாங்கள் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் அடையப்படலை. எங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் சர்வவல்லமை தேவன் ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். ஒரு கருவியாய் கத்த பயன்படுத்துகிறார். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் யாரெல்லாம் செலுத்துகிறார்களோ அவரை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை கனத்தை நீங்கள் செலுத்துகிறீர்களா? வெற்றி பெற்ற பின்பு கர்த்தரை துதிக்கிறீர்களா? எரிகோ கோட்டைக்கு முன்பதாக இருந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், 7 நாள் சுத்துங்க, 7 முறை சுத்துங்க. 7ஆவது முறை கர்த்தரை ஆர்ப்பரிக்க சொன்னார். இக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். இயேசு பவனி செய்த பொழுது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை சொல்லி சீஷர்கள் கர்த்தரை துதித்தார்கள். குழந்தைகள் வாயினாலே அங்கே துதி உண்டானது. துதித்த ஜனங்கள் முன்பதாக இருந்த அந்த எரிவு கோட்டை அப்படியே தகர்ந்து விழுந்தது. அல்லேலூயா. வெற்றி பெற்ற பின்பு துதிக்கிறீர்களா? வெற்றி உண்டாகும்படியாய் கர்த்தரை துதிக்கிறீர்களா? பவுலும் சீலாவும் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தது. நம்முடைய வாய்கள் கட்டப்படவில்லை. கடினமான சூழலில் கர்த்தரை துதித்தார்கள். இந்த கொரோனா நோயினாலே பலவிதமான இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், மரணங்கள். சமீபத்தில் ஒரு காட்சி கண்ட 2 பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்து கத்தனை அழுகிறது. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. சகல விதமான ஆறுதல் தேவன் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட அநேக உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பங்கள் பலப்படுத்த முடியாத ஜெபிக்க முடியாது. நான் ஏவப்படுகிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் சர்வவல்லமை தேவனே, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் இருந்தாலும் உதவி செய்கிறது. லேசான காரியம் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ தகப்பன் ஆண்டவரே. இது ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறேன். பெற்றோரை இழந்து, தகப்பனை இழந்து, தாயை இழந்து, உடன் பிறந்தவனை இழந்து, சகோதர சகோதரிகள் இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தனை கண் நோக்கி பார்க்கக்கூடிய நம்ம ஜெபிக்கிற மாட்டவர உம்மாலே எங்களால் எவ்வளவு செய்யக்கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் தொட்டு அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. நீர் தொட்டு பலப்படுத்தக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிற மாட்டவர குடும்பத்தை நீங்கள் நடத்துவீராக. ஆறுதல் படுத்த ஆண்டவர. மனுஷனுடைய ஆறுதல், மனுஷன் யாரும் ஆறுதல் படுத்த முடியாது ஆண்டவர. சிறுமிகளுடைய வார்த்தை ஆறுதலாயிருக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதி படுக்கை காணப்படுகிற ஒவ்வொருவரை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. நீர் ஒருவரை ஜீவிக்கிற தேவன் என்பதை
இந்த கொரோனா நோயை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் ஆண்டுகிறார். என்னோடு இணைந்து இந்த ஒளிக்கட்டை மாற்றிக் கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களை காணப்படுகிற ஒவ்வொரு வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக காண்கிறார். மனதுருகிற தெய்வம் நிரப்பியாய் தொட்டு சுகமாக முடியாமல் சொல்லிக்கிறோம். இழந்து தவிக்கிற குடும்பங்களை கத்தடி ஆறுதல் படுத்தபடியாக சொல்லிக்கிறோம். கடினமான சூழ்நிலை எல்லாம் பொருளாதார சரிந்து காணப்படுகிற சூழ்நிலைகளை எல்லாம் பொருளாதார சீர்படும்படியாய் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை பெறப்படியாய் கத்தனை அனுக்கிறது அடியாயினை செய்கிறதாய்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடினமான சூழ்நிலையை பவுலசீலாக பாடி துதித்த பொழுது ஆண்டவரே எல்லாருடைய கண்களில் அவிழ்க்கப்பட்டது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே எரிகள் கோட்டை தகர்ந்து விழுந்தது போல மறுபடியும் கர்த்தாவை ஆராதிக்க தொழுது கொள்ள ஜனங்களை கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். செய்கிறதாய்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர் கண்பிடிக்கு வழி நடத்தும் வருகை பெற்று காத்துக்கொள்வோம். இயேசுவின் மூலத்தில் நல்ல பிதாவே ஆமென். 5 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடப்படாதே. உன் வாய்க்கு இடப்படாதே. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும் பொழுது தன் நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது. ஒரு வாயில் இந்த சொல் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால் மனுஷனுடைய சிந்தனையிலே தோன்றி அநேகருக்கு சிந்தனையிலே அது கருப்பெற்று பல ஆண்டுகளாய் சில கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், அநேக மாம்சத்தின் கிரைகள் காணப்பட்டு ஒரு நாள் அவைகள் கசப்பு நிறைந்த வார்த்தைகளாய் பட்டய குத்துகள் போல வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. இந்த நாவை அடக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளை கண்ட்ரோல் பண்ணும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையினாலே நிரப்பப்படும்படியாய் தேவனுடைய சமூகத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பட்டணத்தை பிடிக்கிறவர்களை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவர் உத்தமன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாய் வார்த்தையை அடக்க முடியாவிட்டால் மனதை நாம் எப்படி அடக்க முடியும்? எப்படி இடுக்கமான நேரத்திலே மரண கட்டுகள் இருக்கும் பொழுது இழப்புகள் மத்தியிலே எப்படி இளைப்பாறுதல் அடைய முடியும்? கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இளைப்பிழைந்தவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்களானால் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பிரச்சனை அப்படியே இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய உள்ளத்திலே இனப்புரியாத தேவ சமாதானங்களை ஆட்கொண்டு ஒரு நாள் அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகிற வார்த்தைப்படி பொருளாதார நெருக்கடி, வியாதி, துக்கம் என்ற நுகங்களை கர்த்தர் முறித்து போடுவார். அவருடைய நுகம் ரொம்ப லகுவாக இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நோகம் லகுவானது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சொல்லல. நீ பாடு, கர்த்தரை துதி, என்னுடைய சமூகத்தில் ஓடிவா, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தட்டுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான உசேன் போல்ட் என்று சொல்கிற தடகள வீரரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர் எப்பொழுதெல்லாம் வெற்றி பெறுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் தங்க பதக்கத்தை பெறுகிறாரோ அந்த வெற்றியில வெற்றி பெற்று முதல்ல வரும்பொழுது கர்த்தரை கனப்படுகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய அநேக வீடியோ காட்சிகளிலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை கனப்படுகிற பிள்ளைகள். ஒரு ஆண்டுல 2-3 தங்க பதக்கங்கள் கூட அவர் பெற்றிருக்கிறார். காரணம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார். என்னுடைய மாம்ச பலன் அல்ல. வாழ்ந்த நாட்களில் அவர் ஓடின எல்லா தடங்களை போட்டிகளை வெற்றி பெறும்படியாக கர்த்தர் அனுத்தர பண்ணினார். கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த கொரோனாவில் அசைக்க போவதில்லை. இந்த பொருளாதார நெருக்கடி உங்களை அசைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைங்கள். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை உங்களை நிரப்பட்டு உங்களுடைய இருதயங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய மனதை, உங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்ய கர்த்தருடைய ஆவியாருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்த தெய்வம்.
பாடுகள் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே ஜெபிப்பது என்று சொன்னால் உங்களுடைய சுய முயற்சினாலே ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியின் பலத்தின் பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும். ஒரு ஸ்திரீ என்பதாக மறுதலித்து பேதுரு என்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலோ 11 பேரோடு எழுதி நின்று சொல்லுகிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்வீர்கள், தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி திடகாத்தமாய் சாட்சி சொன்னார்கள். பிரசங்கத்தின் மூலமாக ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய சிந்தனைகள் ஆளுகை செய்ய ஆவியாருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறீங்களா? தாவீது மிகப்பெரிய அரசனாயிருந்தாலும் சொல்கிறார், தேவனே என் வாய்க்கு காவலையும் என் உதடுகளின் வாசலை காத்திருந்தது என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா? உசேன் போல்டைய தடகள வீரனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை வெற்றி சிறக்கப்படினார். வெற்றி சிறந்த அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், அநேக விஞ்ஞானிகளை பாருங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். கிறிஸ்துவை உண்மையாக வைக்க முடியினார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையினாலே நிரப்பப்பட்டபடினாலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதத்திலே, நான் ஒருவருமாய் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடக்கும்படி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு தெரியாதிருப்பதாக. வாசிக்கலாம். யோசுவா 1:8 வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு வாயை விட்டு தெரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது you shall be good success. நீங்கள் போகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருப்பதாக, உங்களுடைய மாயில் இருப்பதாக. சங்கீதம் 1 நாம் வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இளையுதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால், உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டுமானால், உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய வருமானத்திலே நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் மேலும் காணப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. உங்களுடைய சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்புங்கள். உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை வரட்டும். எப்பொழுதெல்லாம் தேவனை நீங்கள் உயர்த்துகிறீர்களோ, உங்களை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறீர்களோ, கர்த்தர் அப்பொழுது உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வரும்பல ஐஸ்வர்யம், தனம், ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய வாழ்க்கையிலே பயந்தாங்கிலே இருந்த மோசே கர்த்தர் பார்வனுக்கு முன்பதாக இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் உங்களை பயப்படுத்துகிறதோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது, அந்த அழைப்பு உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது அவர் அவர்களுக்குள்ளே சத்துவத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் மாறாதவையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வரங்கள் கிரியை செய்வது கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லா சூழ்நிலை கர்த்தரை நீங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உங்களுடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். குதிரை 8 நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். எந்த ஒரு நாட்களிலே அதிகமாய் வேதத்தை வாசிங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் வீடுகளில் கர்த்தரை ஆராதிங்கள். ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தலைத்தோங்க செய்வார். சிலுவையிலே துறைத்தனங்களை அதிகாரங்களை புரிந்து கொண்டு சிலுவையில் ஆணியறைந்து சிலுவையில் வெற்றி சிறந்த தெய்வம் உங்களை என்னை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண எல்லாவற்றிலும் ஜெயம் பெற கர்த்தர் மாத்திரம் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கண்களை கூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த சூழ்நிலையில் தோற்று போய் காணப்படுகிறார்கள், பொருளாதாரத்திலே, படிப்பிலே, ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய ஊழியத்திலே, எந்தெந்த காரியங்களை தோற்று போய் காணப்படுகிறார்களோ கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல எல்லா இடங்களிலும் கிறிஸ்துடைய நற்கந்த வாசனைகளை நாங்கள் வீசுகிறவர்களாய், கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், எல்லாவற்றிலுமே துதிக்கிறவர்களாய், ஸ்தோத்திரிக்கிறவர்களாய், நம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட
எல்லாவற்றிலும் உண்மையை உயர்த்த எக்காரணத்தை கொண்டு பெருமைக்கு இடப்படாத எல்லாவற்றும் தங்களை தாழ்த்த கத்திற்கு தாங்க இந்த மாதம் முழுவதுமாய் எல்லா தேவைகளை சந்திக்க வியாதி பிடிக்கல இருக்கிற ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குங்க. ஒவ்வொருடன் நாட்களிலே குடும்பங்களிலே சமாதான குறைச்சல் காணப்படுமானால் எல்லா சமாதான குறைச்சல்களை மாற்றி போடுங்க. தெய்வீக சமாதானம் சுகமும் தீர்க்காயுசும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினால் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் பிசாசுக்கிரிகள் அழிக்கப்படட்டும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னதை எல்லா சத்துருடைய கிரிகள் அழித்துப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. விழுவாதத்தை எங்களை காக்கும் மைக்குள்ள சன்னிதானத்தில் எங்களை மகிழ்ச்சியோடு மாசத்துள்ளாய் நிறுத்த வல்லப்படுகிறேன். அப்படி கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்லதுக்காக எல்லா சத்துருவை சொன்னேன். ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பாராட்டு. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஜெபிக்க கர்த்தர் தெரியும்.